வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கோவை சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டம் வெற்றி பெறுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் கோவை மாவட்டம் மிக முக்கியமான மாவட்டமாகவும் இருந்து வருகிறது. அது மட்டுமன்றி தொழில்துறையும் கோவை மாவட்டம் முதலிடமாக அமைந்து வருகிறதாம். சுற்றுலா, பொருளாதாரம் என பல்வேறு வகையில் அரசுக்கு நெருக்கமாக இருந்தும் வருகிறது என்றும் கூறப்படுகிறதாம். இந்த நிலையில் தான் தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற இருக்கிறதாம். இதற்கான ஆயத்த பணிகள் அனைத்துமே கட்சிகளில் அனைத்தும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறதாம். இது பற்றி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேலைப்பாடுகளை முழுமையாக தொடங்கிவிட்டது என்றும் கூறலாமாம். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் கோயமுத்தூர் மாவட்டத்தை திமுக கைப்பற்ற தீவிரமாக முயன்று வருவதாகவும் இதற்கான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளாராம். அதிமுக பாஜக கூட்டணி கடந்த தேர்தலில் கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளையும் வென்றது குறிப்பிடத்தக்கதா. அதே போலத்தான் இருந்த போதிலும் திமுக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறதா. கோயமுத்தூர் மாவட்டம் திமுக மாவட்டமாக அவர்கள் ஆட்சி அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செந்தில் பாலாஜி அவர்களை அதில் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறதா. பேருந்து நிலையம், மேம்பாலம் என மக்களின் நலத்திட்ட செயல்பாடுகளும் வளர்ந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக முடிப்பதில் திறமையானவர் என்றும் பெற்றவராம். அதனால்தான் திமுக தலைமை அவரையே கோவை மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளராகவும் நியமித்துள்ளார். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை தனக்கு கொடுத்த வேலைகளை கச்சிதமாக முடிப்பார், வல்லமை மிக்கவராகவும் உள்ளார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி அப்படி ஒருவர் அமைச்சராக தான் செந்தில் பாலாஜியின் 2024 நடைபெறும் தேர்தலுக்கு பிறகு கோவை மாவட்டத்திற்கு வரமாட்டார் என்றும் கூறப்படுகிறது. 2026 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை மாவட்டத்தின் மண்ணை தொட மாட்டார் என்று திமுக வட்டாரங்கள் சார்பில் கூறப்படுகிறது. அமைச்சராக பதவியேற்கும் அதே நேரம் தான் அந்த நபர் கோவையின் அரசியல் நடவடிக்கையை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் என்று. ஆனால் அந்த ஒருவரை செந்தில் பாலாஜி தான் முடிவு செய்வார் எனும் தகவல் வெளியாகிறது. மட்டுமன்றி மேலும் இது தொடர்பாக திமுக நிர்வாகிகள் கூறும்போது நிச்சயம் கோவை மாவட்டத்தில் 5 முதல் 6 இடங்களில் திமுக கண்டிப்பாக வெல்லும் என்றும் கூறியுள்ளாராம். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தொகுதிகளான மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, தொண்டமுத்தூர், கோவை தெற்கு, சில்லமுத்தூர், கிழக்குத்தளவு, பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை ஆகிய தொகுதிகளும் உள்ளன. கோவை மாவட்டத்திலிருந்து திமுக வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணிகளை விரைவில் தொடங்கும் அரசு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமை கழகமோ விரைவில் அறிவிக்கும் எனவும் மேலும் மாவட்ட செயலாளர் 2 பேரை வேட்பாளர்களாக அறிவிக்கலாம் என்றும் திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.